மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பத்திரிகையாளருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. என்னுடைய பேர் கொங்கு செந்தில்வேலுங்க. மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம். அதற்கான கொடியோ கட்சியினுடைய கலரையும் நம்ம இன்னைக்கு வெளிப்படுத்த போறோங்க. நம்மளுடைய முதுகெலும்பாய் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும். அங்க விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலையை அரசிடம் இருந்து நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். மெயின் அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தரத்தை மேம்படுத்தணும். அவங்களுக்கு உண்டான கட்டமைப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அரசு மூலியமா. இதையெல்லாம் தாண்டி நம்ம சத்தியமங்கலம் தாளவாடி உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜில் போதிய கல்விக்கூட வசதியும் ஆசிரியர் வசதி இல்லாமல் இருக்குது. அதை முன்னெடுத்து எடுத்துகிட்டு போகணும். அதே போல் பெண்களுக்கு உண்டான கல்வி, அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு, இதில் கவனம் செலுத்தி எடுத்துக்கொண்டு போகணுங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைங்க. இதே போல் இயற்கை வளங்கள் சுரண்டலை மெயினாக தடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை அதுவும் நாங்கள் மெயினாக வச்சுருக்கோம். சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படும் அனைத்து பாகுபாடுகளையும் நமக்கு களைய போகிறோம். இதுதான் எங்களுடைய கொள்கை, கட்சியினுடைய கொள்கை. எங்களுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போகிறோங்க. போர் குணம் கொண்ட தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஒரு ரத்தத்தை குடிக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க. ரத்தத்தை உறிஞ்சு முதலாளித்துவம் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அப்படி ரொம்ப டீப்பா போக வேண்டாங்க. நம்மளுடைய போர்க்குணத்தை குறிக்கக்கூடியது சிகப்பு, நம்மளுடைய ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது வெள்ளை, நம்மளுடைய முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடியது மஞ்சள். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கிறோங்க. அதுல இருக்கக்கூடிய விலங்குகள் யானையும் குதிரையும் வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த விலங்குகள் இரண்டையும் நம்ம இயக்கத்துல பயணிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே யானையை போன்ற பலமும் குதிரையை போன்ற வேகத்தோட செயல்படணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பெரிய நோக்கங்க. அதுவாக செங்காந்தல் மலர் நம்ம வச்சிருக்கோம். அது நம்மளுடைய மலர். அதுக்காக நம்ம அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அதை நம்ம பண்ணியிருக்கிறோங்க. நம்ம ஏன் இந்த கட்சி நம்ம தொடங்கணும் ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இலக்கையில் இன்னும் நிறைய இருக்கு. பெரும்பாலான மலை கிராமங்களுக்கு போய் சேர வேண்டிய நிறைய வேலைகள் எதுவுமே போய் சேரலைங்க. நம்ம இது மட்டும் கிடையாதுங்க. இந்த பொது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா ஈடுபட்டு இருக்கிறோம். தீரன் கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை ஒரு 5 வருஷமா ரன் பண்றோம். அது எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மலைவாழ் மக்களுக்கு மட்டுமே, படிப்புக்கு மட்டுமே, அந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க படிப்பு தேவை எந்த மாதிரி இருக்குது, அதையெல்லாம் உணர்ந்து செயல்படுத்துகிறோம். எங்கெங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோத்தகிரிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம், தாளவாடி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வால்பாறைங்க, இது மாதிரி ஒரு 5 ஸ்கூலை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து கடந்த ஒரு 4 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரப்போற 5வது ஆண்டு. இதே மாதிரி எண்ணற்ற சேவைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா இன்னும் நம்ம செய்வோம். தங்குதடை இல்லாம நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே நம்ம கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுங்க. சீரும் சிறப்புமா எடுத்துட்டு போகணும். முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோட செயல்படுவோம். உத்தரவாதத்தை கொடுக்குறோங்க. ரொம்ப நன்றி. ஆல்ரெடி நான் ஒரு இயக்கத்துல பயணம் பண்ணணுங்க. ஒரு மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்புல எல்லாம் நான் இருந்தேன். அதுல இருந்து இப்ப வெளியில வந்ததுனால இந்த காலகட்டம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த பயணத்தை நம்ம தொடர்பு கொண்டு இருக்கிறோங்க. பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி. ஆனா நீங்க வேலைகள் செய்யறப்போ அந்த அங்கீகாரத்தோட செய்யறப்போ அது சரியா வரும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு கோட்பாடுங்க. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மாணவர்களுக்குமே செய்யறங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற மாணவர்களுக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் அவங்களுக்கு எட்டாக்கணியா இருக்கக்கூடியது நாங்க நேர்ல போய் பார்த்தது அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. உண்மையிலுமே அவங்களுக்கான எப்படி சொல்றதுன்னா உண்டு உறைவிட பள்ளியில 3 வேளை சாப்பாடு போடுற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அந்த மாணவர்கள் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 2026லயும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது இன்னுமே. ஏன்னா நாங்க கண் கூட நேர்ல போய் பார்த்து அவங்க கூட ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி இருந்து நாங்க ஒவ்வொரு வருஷம் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு அடிப்படை தேவையை அவங்களுக்கு நிறைவேற்றணும். அவங்களுக்கு முக்கிய தேவையே பாத்தீங்கன்னா பஸ் வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, கல்வி வசதி தரமா கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது. அந்த 3 வேளை சாப்பாடுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பள்ளியில சரியா போடுறது இல்லைங்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க. ஆல்ரெடி 500 பேர் இருக்காங்க. நம்ம தொலைதூரத்துல இருந்து பண்றதுனால அளவா வச்சு நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் மேற்கொண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கு. நம்ம அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். பொறுப்புகள் இனிமேல் தான் அறிவிக்கப்படுங்க. வரும் காலங்கள்ல இருக்கிற நிர்வாகிகிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கான முடிவுகள் சொல்லப்படுங்க. காலதாமதம் கொஞ்சம் ஆகணும், ஆனா கண்டிப்பா அது செயல்படுங்க. கொஞ்சம் காலதாமதம் இருக்கும் நினைக்கிறேன். நீங்க பணத்தை மட்டுமே எய்ம் பண்ணி பண்ணணும்னா எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியாதுங்க.
மனம் இருந்தால் போதுமானங்கிற ஒரு மார்க்க வழியில நாங்க செயல்பட்டு போயிட்டு இருக்கிற இப்ப வரைக்குமே பதிவு பண்ணி திறன் கல்வி அறக்கட்டளையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேங்க. நட்பு ரீதியா நண்பர்களுடைய வட்டாரத்துல அதை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதுக்கப்புறம் அது மூலியமாவே நம்ம இதை எடுத்துட்டு போறோங்க.